அறம் உண்மை மனிதர்களின் கதைகள். ஜெயமோகன் அவர்களது சிறுகதை. கதை எண் 11. 10 மணி வரை அங்கேயே காத்திருக்க வேண்டியிருந்தது. 1 மணி நேரம் நின்ற பின் அப்பா தரையில் குத்தி அமர்ந்து கொண்டார். 10 மணிக்கு ஒரு டவாலி ஓடி வந்து ஜமீன்தார் பெரிய கருப்பு தேவர் வருவதை அறிவித்தான். அவனுக்கு நீதிமன்றத்தின் வில்லை சேவகனின் அதே உடையை அணிவித்திருந்தார் ஜமீன்தார். கொஞ்ச நேரத்தில் நீதிமன்றத்தை போலவே ஒரு வெள்ளி தடியை ஏந்தி அதே சீருடையுடன் ஒரு சேவகன் லெஃப்ட் ரைட் போட்டு வந்தான். அவன் ஆங்கிலம் போன்ற உச்சரிப்புடன் அர்த்தமற்ற ஒலிகளை எழுப்பி கூவிக்கொண்டே வந்தான். பின்னால் இருவர் பாண்டு வாத்தியத்தையும் பியூகளையும் மனம் போனபடி முழங்கியபடி வந்தார்கள். கடைசியாக 4-5 சேவகர்கள் பின்தொடர ஜமீன்தார் பெரிய கருப்பு தேவர் வந்தார். அவர் வெள்ளைக்கார லெப்டினன்ட்டின் சீருடையை தைக்க செய்து அணிந்திருந்தார். இடுப்பில் கை துப்பாக்கியையும் கைகளில் வெள்ளை கையுறைகளையும் கால்களில் பெரிய வேட்டை பூட்டுகளையும் அணிந்து பெரிய எடை கொண்ட உடலை சிரமப்பட்டு நகர்த்தி கொண்டு வந்தார். அவர் வந்ததும் அத்தனை பேரும் எழுந்து நின்று அவரை வாழ்த்தி கூச்சல் போட்டார்கள். அப்போது அவர்கள் ஹிட்லரின் படை செய்வது போல வலது கையை முன்னால் நீட்டியிருந்தார்கள். அதெல்லாம் அங்கு பழக்கப்படுத்தப்பட்டு இருந்தன. ஜமீன்தார் அலுவலகத்தின் படியில் ஏறிய போது அப்பாவை பார்த்தார். அப்பா கழுத்து மூடிய வெள்ளை சட்டையையும் அதன் மேல் கருப்பு கோட்டும் போட்டு கச்ச வேட்டியை கட்டியிருந்தார். தலையில் தலைப்பாகையும் தொப்பி போல வைத்திருந்தார். அது அன்று எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் உரிய உடை. கணக்கு பிள்ளை புதிய ஆளாக்கும், திருவிதாங்கூருக்காரன் நாடானாக்கும் என்றார். சட்டென்று ஜமீன்தார் கடும் கோபத்துடன் கையில் இருந்த பிரம்பால் அப்பாவை மாறி மாறி அடித்தபடி கபில்தார் பூல் என்று கத்த ஆரம்பித்தார். தலையாரியிடம் அப்பாவை பிடித்து கட்டி சவுக்கால் அடிக்கும்படி சொன்னார். கணக்கு பிள்ளை உள்ளே புகுந்து அவரை நிதானமடைய செய்து அப்பா அரசாங்க உத்தியோகஸ்தர் என்று அப்படி செய்ய முடியாது என்று சொன்னார். மெல்ல ஜமீன்தார் அடங்கி பெரியதாக மூச்சு விட்டு கொண்டு பசைப்பாட ஆரம்பித்த போதுதான் அவரது கோபத்துக்கு என்ன காரணம் என்று தெரிந்தது. அவர் முன் ஒரு நாடார் அப்படி உடையணிந்து நின்றது அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் உள்ளே சென்றதும் கணக்கு பிள்ளை அப்பாவிடம் தலைப்பாகையையும் சட்டையையும் கலற்றி என்று அதற்றினார். ஜமீன்தார் தலையை வெட்டிவிடவும் அஞ்சமாட்டார் என்றார். அச்சத்தாலும் அவமானத்தாலும் கூசி போனவராக அப்பா தலைப்பாகையையும் சட்டையையும் கலற்றினார். வெற்று மார்புடன் கை கட்டி நின்றார். அவரது உடலில் பிரம்படி காயங்கள் சிவந்து வரி ஓடின. ஜமீன்தார் மீண்டும் வெளியே வந்தபோது அப்பாவை வெறுப்புடன் பார்த்தார். பார்த்த மரியாதையா வேலை செய்தா தலையோட வீடு போவே என்னலே என்று பின் அவரது உடம்பு மேல் துப்பிவிட்டு சென்றார். எச்சில் வெளியும் உடலுடன் அப்பா திரும்பி நடந்தார். அமிலம் மாதிரி அந்த எச்சில் உடலை எரித்தது. திரும்ப வந்த தன் அலுவலக அறையில் அமர்ந்து மனமுடைந்து அழுதார். தலையாரி சங்கரதேவர் மெல்லிய கிண்டலுடன் பார்த்து கொண்டு சென்றார். அன்று பகலும் இரவும் அப்படியே அந்த நாட்களிலேயே அப்பா அமர்ந்திருந்தார். அவர் மனம் முழுக்க உதிரி எண்ணங்களாக ஓடிக்கொண்டிருந்தன. மறுநாள் காலையில் மனம் கல் போல இறுகி போய் இருந்தது. அப்பா அலுவலகத்திலேயே தங்கி கொண்டார். அலுவலக வளாகத்திலேயே குளமும் கக்கூசும் இருந்தது. பின்பக்கம் ஒரு சாய்ப்பும் இறக்கி அதில் அடுப்பு செய்து கொண்டார். பாத்திரங்களும் அரிசி பருப்பும் விறகும் வாங்கி அவரே சமைத்து கொண்டார். அவருக்கு உதவியாக பியூன் கந்தசாமி தினமும் வந்து செல்வான். தலையாரி தேவர் அவருக்கு தோன்றும்போது வருவார். அவருக்கு பெரும்பாலும் வேலை ஜமீனில்தான். 1 மாதத்தில் அப்பா எல்லா கோப்புகளையும் வாசித்து விட்டார். அதற்கு முன்னால் இருந்த ஐயர் ஜமீன்தார் சொன்னதை எல்லாம் செய்து 8 மாதம் சமாளித்து விட்டு கையே காலை பிடித்து மாறுதல் வாங்கி போன பிறகு எந்த வேலையும் நடக்கவில்லை. அப்பா எல்லாவற்றையும் சரியாக பதிவு செய்து ஆரம்பித்தார். ஆவணங்களில் மூலங்களையும் ஒப்பிட்டார். பின்னர் ஜமீன்தாருக்கு பெரிய ஒரு கடிதம் எழுதினார். உண்மையான கணக்குகளை ஆவணங்களையும் உடனே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார். மோசடிகளையும் தவறுகளையும் சுட்டிக்காட்டி இருந்தார். 4-5 நாட்கள் கழித்து தலையாரி தேவர் வந்து ஜமீன் கணக்கு பிள்ளை அவரை வந்து பார்க்கும்படி சொல்லி அனுப்பியதாக சொன்னார். வர முடியாது என்று அப்பா சொல்லிவிட்டார். 2 நாள் கழித்து ஜமீன்தாரே பார்க்க விரும்புவதாக தகவல் வந்தது. அதற்கு அப்பா மறுத்துவிட்டார். ஜமீன் அலுவலகம் எப்படி நிலை குலைந்திருக்கும் என்று அவரால் ஊகிக்க முடிந்தது. மறுநாள் தலையாரி சங்கரதேவர் வேல்கம்பி ஏந்திய இன்னொரு தேவனுடன் வந்து பேசாம வந்துரு கேட்டேரா, நாங்க உம்மை கைய காலை கட்டி இழுத்துக்கிட்டு போனா நல்லா இருக்காது என்றார். கடும் கோபத்துடன் முடிஞ்சா கூட்டிட்டு போடா டேய், சூரியன் அணையாத பிரிட்டிஷ் சர்க்காருக்கு அதுக்கு வேலைக்காரனை பாதுகாக்குத சக்தி இருக்கா இல்லையான்னுட்டு பார்த்திருவோம் என்றார் அப்பா. தலையாரி திக்பிரமை பிடித்து விட்டார். அந்த கோணத்தில் அவர் யோசித்ததே இல்லை. அங்கே இருக்கும் அந்த கரிய மனிதன் ஒரு மாபெரும் வெள்ளை சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி.
பீரங்கிகள், தொப்பிகள், ரைபிள்கள், குதிரைகள், முத்திரையிட்ட காகிதங்கள். அவர் மேலே பேசவில்லை. மீசையை கோதியபடி கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு திரும்பி சென்று விட்டார். போகும்போது ஒரு முறை அப்பாவை திரும்பி பார்த்தார். மறுநாளை தலையாரி சங்கரதேவர் வேலையில் இருந்து தூக்கி ஆணையிட்டார் அப்பா. மதியம் அவர் லேசான சாராய மனத்துடன் கம்பும் கையுமாக மீசையை கோதியபடி ஆபீஸ் வந்தபோது பியூன் கந்தசாமி பழுப்பு நிறமான சர்க்கார் காகிதத்தை கையில் கொடுத்தான். என்னலே என்றார். அவர் பீதியுடன், அவருக்கு வாசிக்க தெரியாது, உம்மை வேலையை விட்டு தூக்கிட்டாரேவே நாடாரு என்றான் கந்தசாமி. சங்கரதேவர் திகழடித்து நின்றார். அவர் அப்படி ஒன்று நிகழ முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை. நேராக வந்து என்னவே இது என்று காகிதத்தை ஆட்டி காட்டினார். கவர்மெண்ட் பேப்பராக்கும், அப்படி ஆட்டப்பிடாது என்றார் அப்பா. தேவர் கை காற்றில் நின்றது. முகம் வெளிரியது. இனிமே நீர் வரவேண்டாம், அங்க ஜெமினிலேயே போய் வேலை பாரும் அப்பா சொன்னார். ஏதோ சொல்ல முடியாம பிரமை பிடித்தவராக சங்கரதேவர் கிளம்பி சென்றார். மறுநாள் அவரும் அவர் மனைவியும் வந்து அப்பாவிடம் அழுது மன்றாடினார்கள். இந்த பாவி குடிச்சு தீக்கிறதுல மிச்சத்தை வச்சு சோறையும் கஞ்சியும் குடிச்சு கிடக்கேன் சாமி, வயிற்றுல அடிக்காதீங்க என்று பிள்ளையை இடுப்பில் வைத்து கொண்டு வண்டி மலைச்சு கெஞ்சினாள். குழந்தை ஆர்வமாக வேடிக்கை பார்த்தது. தேவர் தூண்மறைவில் ஒளிந்து நின்று ஓரக்கண்ணால் பார்த்தார். சரி, உனக்காக பார்க்கேன், நான் 6 சோத்திலையும் மண்ண போடுறவன் இல்லை என்றார் அப்பா தேவரிடம். ஆனா இனிமே தினம் காலம் வர இங்க வரணும், நான் சொல்லுறப்பதான் போகணும், சொல்ற வேலையே செய்யணும், இந்த ஆபீஸுக்குள்ள என்ன நடந்தாலும் நீருதான் பொறுப்பு, கேட்டேரா? சரி என்றார் அவர். இனிமே என்னை சாருன்னு தான் கூப்பிடணும், இது சர்க்கார் உத்தரவு, அந்த தாளிலே எழுதியிருக்கு. சரி சார் என்றார் தேவர். எதிர்பாராத வகையில் படீர் என்று ஒரு சல்யூட் அடித்தார். மறுநாள் கணக்கு பிள்ளை தேவரை கூப்பிட்டு அப்பாவை ஏன் அழைத்து வரவில்லை என்று திட்டினார். தேவர் உறுதியாக சொல்லிவிட்டார். இங்க பாருங்க, நான் சர்க்கார் உத்தியோகஸ்தனாக்கும் மேலே சூரியனை கெட்டி போட்டு வச்சிருக்கப்பட்ட ராஜ்யமாக்கும் எனக்குள்ளது. நீங்க வெளியிலே என்ன வேணுமானாலும் செய்யுங்க. ஆபீஸில் சார் எனக்கு எஜமான், நான் வேலைக்காரன். அங்க சார் சொன்னா நான் சரசரனுட்டு 10 தலையை வெட்டி அடுக்கி போடுவேன். பின்ன எனக்கு மேல வருத்தப்படப்படாது. லே, அவன் சொன்ன என் தலையை வெட்டிடுவியாலே என்றார் கணக்கு பிள்ளை. பின்ன சார் சொன்னா வெட்டணும்ல, சர்க்காரு சொல்லுக்கான், நீர் என்ன பூஞ்ச பிள்ளைவாள், சாரு சொன்னாருனாக்கா வந்து ஜமீன் தலையை வெட்டி கீழே வச்சிருவோமல்ல. ஏது என்றார் தேவர். கணக்கு பிள்ளைக்கு கண் பிதுங்கிவிட்டது. சூரியனை மந்திரம் போட்டு வச்சிருக்கப்பட்ட ராஜ்யமாக்கும். இந்தா கண்டீரா நோட்டீஸ என்று அப்பா அவருக்கு அளித்த வேலை நீக்க கடிதத்தை நீட்டினார். பிள்ளைவாள் அதை கையில் வாங்க தைரியப்படவில்லை. அதை தேவரே வந்து அப்பாவிடம் சொன்னார். கிட்டத்தட்ட 1 மாதம் வரை இழுபறி நீடித்தது. 3வது நோட்டீஸ் போன போது கணக்கு பிள்ளை நோட்டீஸுடன் அவரே அப்பாவை பார்க்க வந்தார். வந்ததும் என்னவே என்று சுபாவமாக உள்ளே நுழைய முயன்றவரை தேவர் தடுத்து, சாரு எழுதுகிறாரல்லவே, அவரு விழிக்கட்டும், போகலாம், இரியும் என்று வாசலில் நிறுத்திவிட்டார். கணக்கு பிள்ளை வெளிவிட்டார். பிறகு உள்ளே வந்தபோது அவரால் வந்த வேகத்தில் பேச முடியவில்லை. அப்பா கணக்குகளில் உள்ள சிக்கல்களை சொன்னபோது, இங்க இப்படியாக்கும், அது சர்க்காருக்கும் தெரியும் என்றார். சரி, அப்ப நான் சர்க்காருக்கு எழுதுகிறேன் அப்பா என்றார். அப்படி எழுதுகிற வளமுறை இல்லை என்றார் கணக்கு பிள்ளை. பின்ன நான் எனக்கு சோழியை செய்யணுமில்ல. கணக்கு பிள்ளைக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பெரிய கருப்பு தேவருக்கு கலெக்டருக்கு செல்ல பிள்ளையாக்கும். ஒரு வார்த்தை சொன்னா துரை இங்க ஓடி வந்து போடுவாரு. துரைக்கு வேட்டைக்கு போறதுக்கு கூட்டுக்காரன் நம்ம தேவர் இல்லை என்றார் பிள்ளைவாள். அப்பா, அது எனக்கு எதுக்கு, நான் மேலே எழுதுகிறேன், கலெக்டர் அவருக்கு தோணுனதை செய்யட்டும் என்றார். எனக்கு சோழியை நான் செய்யதேன்னு தேவரிட்ட சொல்லிடுங்க. இவனுக்கு கிறுக்காய் என்று பிள்ளைவாள் நினைத்தார். அனாவசியமாக சாக துணிகிறானே, எத்தனை பேரை கொன்று சத்தமில்லாமல் புதைத்திருக்கிறார்கள். வே நாடாரே, உம்மை எனக்கு மகன் மாதிரி நினைச்சாக்கும் சொல்லுதேன், வேண்டாம், கேட்டேரா? லீவு போட்டுட்டு போவும், மாற்றம் வாங்கிட்டு நல்ல ஊராட்டு போய் ஒரு நல்ல நாடாட்சியை கெட்டி பிள்ளை குட்டியோட இரியும். கொலைகார பைய ஊரு வெட்டி புதைச்சிருவானுங்க. தேவருக்கு ஆளை கொல்லுகிறது ஒரு விளையாட்டாக்கும் என்றார். அப்பா திடமாகவே, நான் எருக்குழியிலே இருந்து கேறி வந்தவனாக்கும், மரணத்தை காட்டிலும் மோசமான பலதையும் கண்டவன். இனி இந்த ஜென்மத்திலே நான் ஒன்னுக்கும் பயப்பட மாட்டேன், பார்த்துக்கிடும். உமக்கெல்லாம் கணக்கு வேலைன்னா பல அர்த்தம் உண்டு. நீர் அதை வச்சு என்ன ஆட்டமும் ஆடலாம். நான் இப்பத்தான் கேரி வந்து பிடிச்சிருக்கேன். இந்த பிடி எனக்கு பிடியில்லவே, எனக்கு பின்னால வார 7 தலைமுறையாக்கும்.
சேத்து உண்டான பிடியாக்கும். இப்ப நான் இதை விட்டு 8 தலைமுறைகளாக்கும் கீழே விழுகது. கேட்டேரா, சாவறதுக்கு நாடாரு ரெடியாக்கும்னு போய் சொல்லும். போவும் வே என்றார். கணக்கு பிள்ளை திகைத்து அமர்ந்திருந்து விட்டு கிளம்பிச் சென்றார்.